தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் மறுபடியும் படியுங்க. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இது சபைகளில் இருக்கிற ஒரு விஷயம். இது டிரான்ஸ்லேஷன் தப்பு. கர்த்தர் என்பதற்கு ஒரு பாகாருடைய பெயர். அன்பானவர்களே, தேவன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கர்த்தர் என்ற பெயரிலே சாத்தானானவன் சபைகளிலே இருக்கிறான். தேவன் என்ற பெயரிலே சாத்தானானவன் சபைகளிலே இருக்கிறான். ஆவியானவர் என்ற பெயரிலே சாத்தானானவன் சபையிலே இருக்கிறான். அடுத்தது தேவன் 4 விதங்களில். கிறிஸ்து என்ற பெயரிலே தேவன் சாத்தானானவன் சபையில் இருக்கிறான். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். தேவனை பன்மையில தான் கூப்பிட வேண்டும். தேவனேன்னு சொல்லுவதை விட சர்வவல்லமையுள்ள தேவனே என்று கூப்பிடலாம். இயேசு என்று சொல்வதுடைய